போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ்ன்ற சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்ட்டுங்களா? தினமா இந்த கணக்குன்ற ஒரு சீரிஸை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 60வது பார்ட் வீடியோ, அதாவது 60வது வீடியோ இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். வாங்க டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அதாவது 8000 ரூபாயிற்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டுட்டாங்கனாலே சிம்பிளா என்ன பண்றீங்கன்னா அசலை எழுதுறீங்க. ஓகேங்களா? அசல் எவ்வளோ? 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என் எத்தனை வருஷம்? 2 வருஷங்களா? சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். என் 2 இயர்ஸ்னால 100ஆல 2 டைம் டிவைட் பண்ணிடுறேன். 100ஆல 2 டைம் டிவைட் பண்ணிடுறேன். 10 × 10 100. ஸோ 100க்கு 100 கட் பண்ணி விட்டுறேன். 2 0க்கு 2 0 கட் பண்ணி விட்டுறேன். இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 80 ரூபாய்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 80 தான் ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான செகண்ட் சம் பாத்துறோங்களா? நமக்கான செகண்ட் சம் பாருங்க. சராசரி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 எண்களின் கூட்டு சராசரி 25. அப்ப 5 எண்ணோட சம்மு கூடுதல் என்னவா இருக்கும்? 5 × 25 தான் கூடுதலா இருக்கும். ஏன்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ். கரெக்டுங்களா? அப்ப ஆவரேஜையும் மொத்த எண்ணிக்கையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு சம் கிடைக்கும். 5 எண்ணிக்கை இருக்கு, சராசரி 25 இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கூடுதல் கிடைச்சிடும். என்ன சொல்லியிருக்காங்க? அவற்றில் இருந்து ஒரு எண்ணை நீக்கினார். அப்போ இதுல இருந்து ஒரு நம்பரை நீக்க சொல்றாங்க. அந்த நீக்கிற நம்பர் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அது என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 5 நம்பர் இருக்கு. அதுல இருந்து ஒரு நம்பரை நீக்கிட்டா நமக்கு மொத்தம் எவ்வளவு நம்பர் தான் இருக்கும்? 4 நம்பர் தான் இருந்திருக்கும். டிவைடட் பை 4. இதோட சராசரி தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 80ன்னு சாரி 20ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? 20ன்னு கொடுத்துருக்காங்க. 20ன்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்றதா கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 5 × 25 125 மைனஸ் எக்ஸ். இங்க இருக்க டிவிஷன்ல இருக்க 4 வந்து ஈக்குவல் டு சைடு போகும்போது மல்டிபிளிகேஷன்ல போகும். அப்ப 20 × 4 80 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்ப இங்க இருக்க மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைடு கொண்டு போயிட்டு 80 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துறேன். அப்ப 125 மைனஸ் 80 ஈக்குவல் டு எக்ஸ். 125ல இருந்து 80 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 45ன்னு கிடைக்கும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 45. நீக்கப்பட்ட எண்ணுங்கிறது 45ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கான தேர்ட் சம் பாத்தீங்கன்னா ஏஜஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க? 10 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸ் ஒய்ன்ற 2 பேர்த்தோட வயசு விகிதம் வந்து 3:1ன்னு கொடுத்திருக்காங்க. தற்போதைய வயது விகிதம் என்ன கொடுத்திருக்காங்க? 2:1ன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு தற்போதைய வயதுங்கிறத நான் வந்து ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 20 10 இருக்கு. இதை ரேஷியோவை மாத்தினா காமனா எந்த நம்பரால டிவைட் பண்ணுவோம்? 10ன்ற நம்பரால டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணி தான் 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க அந்த காமன் நம்பர் வந்து என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ப 2xங்கிறது எக்ஸோட வயசு, எக்ஸ்ங்கிறது ஒய்யோட வயசு. என்ன சொல்லியிருக்காங்க? 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப 10 வருஷத்துக்கு முன்புனா ஏஜ் வந்து குறையும், ரெடியூஸ் ஆகும் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என் வயசு ஒரு 25னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு என்ன இருந்திருக்கும்? 15 இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அதனால -10. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 3/1. நமக்கு ரேஷியோனாலும் டிவிஷனாலும் சேம்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படியே கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். கிளாஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது 2x - 10 ஈக்குவல் டு 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3x - 13 கிடைக்கும். 2x அங்கட்டும் 30 எங்கிட்டும் கொண்டு வந்துடலாம். அப்ப 3x - 2x ஈக்குவல் டு 30 - 10. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 10ன்னு கிடைச்சிருக்கு. சாரி, எக்ஸோட வேல்யூ 20. 30ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 20ன்னு கிடைக்கும். நம்ம எக்ஸோட வேல்யூ, அதாவது இந்த எக்ஸ்ன்றதான் என்ன எடுத்திருக்கோம்? 2xன்னு எடுத்திருக்கோம். இந்த ஒய்யை தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒருத்தரோட வயசை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2x மட்டும் கண்டுபிடிச்சா நமக்கு 2 பேர்த்தோட பெர்சன்டேஜ் என்னன்றது தெரிஞ்சிடும். 2 × 20 என்ன கிடைக்க போகுது? 40ன்னு கிடைக்க போகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 40, ஒய்யோட வேல்யூ வந்து 20. ஆப்ஷன் ஏன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதை நம்ம ரேஷன் ப்ரொபோர்ஷன் படி சால்வ் பண்ணாம ஷார்ட்டாகவும் சால்வ் பண்ணலாம். அதாவது ஆப்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். ஆப்ஷன் ஏவை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 0க்கு 1 0 10ஆல் அடிக்கும் போது 1 10 4 10 40 2 10 20. 2ஆல் அடிக்கும் போது 2 × 2
4 1 இன்ட்டு 2 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ பாருங்க பெர்சன்டேஜோட ரேஷியோ வந்து 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஆப்ஷன் பியும் செக் பண்ணிடலாம். 10ஆல கட் பண்ணும்போது 2:1ன்னு கிடைக்குது. இதையும் நம்ம 15ஆல கட் பண்ணும்போது 2:1ன்னு கிடைக்குது. இது நம்ம 30ஆல கட் பண்ணும்போது 2:1ன்னு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வருடங்களுக்கு முன்பான ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதை செக் பண்ணிடலாம். அப்போ எல்லாத்துலயும் 10 வயசை குறைச்சிக்கிறேன். ஆப்ஷன் ஏல 10 குறைச்சா 30 10ன்னு கிடைக்கும். இதை ரேஷியோ மாத்தினா 3:1. ஓகேங்களா, 3:1. அப்போ 2:1 கிடைச்சிருக்கு, 3:1 கிடைச்சிருக்கு. பட் ஆப்ஷன் பியை செக் பண்ணுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர்த்தோட வயசு என்ன இருக்கும், இவருக்கு 10ன்னு இருக்கும், இவருக்கு 0ன்னு இருக்கும். அப்போ 10ஐயும் 0வை கட் பண்ணா நமக்கு ஆன்சர் 10:0ன்னு கிடைக்கும். இதுலயும் நம்ம 10 வருஷத்தை மைனஸ் பண்ணா 20:5ன்னு கிடைக்கும். 20:5 சிம்பிளை பண்ணா 4 × 5 20, 1 × 5 5, 4:1ன்னு தான் கிடைச்சிருக்கு. நமக்கு 3:1ன்னு கிடைக்கல. இது ஆப்ஷன் டியோட 10 மைனஸ் பண்ணும்போது 50:20ன்னு கிடைக்கும். ஸோ 0 0 கட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், 5:2ன்னு கிடைக்கும். ஆனா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் பாருங்க பெர்சன்டேஜோட ரேஷியோ ஆனா 2:1 கிடைச்சிச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரேஷியோவான 3:1 கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு ஆப்ஷன் ஏன்றதான் ஆன்சர்னு சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரியும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருவோங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். உருளை அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க மற்றும் அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு உருளையோட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா தெரிஞ்சாகணும். என்ன ஃபார்முலானா 2πr × h+r அப்படின்றதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். இதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 880ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 880ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ரேடியஸ் கொடுத்துட்டு ஹைட் என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிச்சிடலாங்களா. 2 × பையோட வேல்யூ 22/7, ரேடியஸோட வேல்யூ 10 இன்ட்டு ஹச்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஆறுங்கிறது 10 ஈக்குவல் டு 880. இங்க டிவிஷன்ல இருக்கிறது அங்க போகும்போது மல்டிபிளிகேஷனா போகும். அப்ப 880 × 7. இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்க 3 வேல்யூமே டிவிஷன்ல வரும். 2 மல்டிப்ளை பண்ணும்போது 44ன்னு கிடைக்கும் இன்ட்டு 10 ஈக்குவல் டு அந்த சைடு நான் h+10 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த டேர்மை மட்டும் தான் நான் விட்டுட்டு ரைட் சைட்ல விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு சைடுக்கு கொண்டு வந்துட்டேன். 44ஆல அடிக்கிறேன். 1 44 44, 2 44 88, 20 44 880. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டுறேன். 2 × 7 14 ஈக்குவல் டு h+10. இங்க இருக்க +10 வந்து ஈக்குவல் டு சைடு வரும்போது மைனஸ்ல வரும். அப்போ 14 - 10 ஈக்குவல் டு h. 14ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 4ன்னு கிடைக்கும். நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைட்டும் சென்டிமீட்டர்ல தான் கிடைக்கும். ஓகேங்களா, டைரக்டா இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் நோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, நமக்கான கடைசி கொஸ்டின் பாத்துருவோங்களா. நமக்கான கடைசி கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 டைமென்ஷன்ல இருந்து சதுரத்துல கொண்டு வந்திருக்கேன். ஒரு சதுரத்தின் பரப்பிற்கும் அதனுடைய மூளை விட்டத்தின் வழியாக வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவிற்கும் உள்ள விகிதம்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு ஒரு சதுரத்துக்கு 4 பக்கமும் சேமா இருக்கும். கரெக்டுங்களா, ஏன்ற பக்கமா நான் எடுத்துக்கிறேன். இதுக்கும் அதோட மூளை விட்டம் வழியாக, அதாவது சதுரத்தோட மூளை விட்டங்கிறது a√2, அதை பக்கமா வச்சு வரையப்படுற சதுரத்துக்கும் உள்ள பரப்பளவுக்கு ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட 2 ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. நமக்கு பரப்பளவுங்கிறது என்ன, சிம்பிளா 2 சைடு மல்டிப்ளை பண்றதா பரப்பளவு. அப்ப ஏவையும் மல்டிப்ளை பண்ணா a² கிடைக்கும். இஸ்டு a√2 × a√2. இங்கேயும் மாத்தி எழுதியிருக்கோம், அங்கேயும் a√2 தான் வரணும். a√2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், a² × 2. √2 × √2 ஓட வேல்யூ வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுலையுமே a² இருக்கு, கட் பண்ணி விட்டுறலாம். இங்க எதுவுமே இல்லைன்னு என்ன இருக்கிறது அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1:2 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இன்னைக்கான 5 சம் இவ்வளவுதாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஹார்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. முக்கியமா மேக்ஸ் வித் MMK டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் MMK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாம மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த பார்ட் வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.